சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சியில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் கடைவீதியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மா. சக்தி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கையில் பதாகைகளை ஏந்தி சொத்து வரி உயர்வு திரும்ப பெறக்கோரி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டண உயர்வு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி. பாரதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவறைகள் வசதிகள் அமைச்சதற்கு காசு எப்படிங்க? அதுவும் பொது நிதி. பஞ்சாயத்து போர்டு தண்ணி ஊத்த போது தேருக்கு அதுக்கு பில்லு. சரியா? அடுத்ததா அங்காள ஆட்சி செயல்படுத்த இருக்கின்றது. அதனை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாடு எங்கும் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எப்படி சிறப்பாக பணியாற்ற வேண்டும், எப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடக்கின்ற முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை வஞ்சிப்பதற்காக பயன்படுத்துகிறார். குறிப்பா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப பேரூர் கழகத்துல ஒரு உனக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் மகனை அரியணையில் ஏற்றிருப்பாயா? தெரிந்திருந்தால் மகனை அரியணையில் ஏற்றிருப்பாயா? குடும்ப ஆட்சி கும்மாளத்தில் இதற்கு மட்டும் குறைச்சல் இல்லை.